எனக்கு கொடுங்கண்ணே. ஒரு போஸ்டருக்கு ஒரு பாஸ் தானே தர முடியும். அவன் அண்ணன் தானே. அவன் எங்க அண்ணனா இருக்கலாம். இது எங்க அப்பாவோட வீடு. 30 பாஸ் எனக்கு தான் சொந்தம். ஒரு 30 பாஸுக்காக அவன் ஏதோ பேசினாங்க பெரிய விஷயமா நினைச்சிட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு கிடக்க. அவன் லூசு பயல. உங்க அப்பா ஒருவலையும் பாசத்திலயும் உங்க 2 பேர்த்தையும் ஒன்னா தானே நடத்தாரு. ஆமா, அதனாலதான் இப்படி பெருக்கு விட்டுட்டு அவர் மகனுக்கு மட்டும் ஜாதகம் பார்த்துட்டு கிடக்காரு. என்னல இப்படி பேசுத? அவருக்கு அப்பால. அவர் நீ ஏன் அப்பா இல்ல, அந்த மொக்கையனோட அப்பா. இல்ல வேலை, யார பத்தி என்ன பேசுத? அவர் எம்பிட்டு பெரிய மனுஷன் தெரியுமால? நீ கை குழந்தையா இருக்கேலே, உங்க அப்பா இறந்துட்டார்ல. நடு தெருவுல ஒண்ணு வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கேல, நமக்கு வாழ்க்கை கொடுத்தவர்ல இவரு. உங்களை விட உங்க பையன் பெரிய பிசினஸ் மேனா வருவான். அப்படியா? கையில எக்கச்சக்கமா பணம் பொருளும். இத நான் சொல்லல, ஜாதகத்துல இருக்கிற கட்டம் சொல்றது. நானும் அப்படித்தான் நினைச்சேன். இவனுக்கு படிப்பு தான் வரமாட்டேங்க. என்ன பண்ணலான்னு பாருங்களேன். பாத்துறேன். அவனுக்கு எதுவும் தெரியாது. வெள்ளந்தி எடுப்பார் கைப்பிள்ளை. அவனும் ஒன்ன மாதிரி என் வயசுல பிறந்தவதானே. 1000 தான் இருந்தாலும் அவன் தம்பில. அவனு ஏன் தம்பி கிடையாது, அவரோட மகன். இல்ல கொஞ்சம் வாஸ்து பிரகாரம் எதனா பண்ணு. எனக்கும் ஜாதகம் பாருங்க. உனக்கு ஜாதகம் வேற பாக்கணுமா? முகத்தை பார்த்தாலே தெரியாதா இது விளங்குமா விளங்காதான்னு? ஏன் அந்த உட்கார்ந்து இருக்காம்ல, அவன் முகத்தை பார்த்தா தெரியல விளங்க மாட்டான்னு. அவனுக்கு மட்டும் ஜாதகம் பாப்பியா, எனக்கு பார்க்க மாட்டீங்களோ? இது தலை பேசுதே. அப்பா நான் ரெடி, பாப்பா படுத்துக்கு போலாம். இல்ல இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குல்ல. சரி இரு வாரேன். நான் படத்துக்கு போறேனே. என்ன பத்தி பேசுனதுக்கு அப்பாட்ட அற வாங்கினியா? உனக்கு வேணும்டா. அப்பா என்ன அழுதுட்டு நீ அங்க அப்புறம் படத்துக்கு போறியா? போல போ, வளர்ந்து பெரியவனாகி உனக்கும் உங்க அப்பனுக்கும் நான் காட்டி நம்மள படம். இயற்கை வளத்தை காப்பாற்றணும்னு கேரளாவுக்குள்ள எந்த ஆத்திலையும் மண் அள்ளக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டு ஆர்டர். உங்களோட தமிழ் மண்ணு தான் இன்றைக்கு கேரளாவோட கெட்டிட வளர்ச்சிக்கே காரணமா இருக்கு. இதுல 1.5 கோடி உண்டு. பாக்ஸர் டேனியல், we are from CBCID. உன்னை கையும் களவுமா பிடிக்கத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். உன்ன மாதிரி நேர்மையான ஆபீசரை பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா நான் இருக்கிற இடத்துல நீ எல்லாம் இருக்க கூடாதுல. அவனை தூக்கி போடல. இல்ல எங்க அண்ணன் பாக்ஸர் டேனியல் அடிச்சா அது மரணாடிடா. அடிதடி வெட்டு குத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தவன் தான் இப்ப அரசியலையும் அடி எடுத்து வச்சிருக்கு. இது சாதாரண பணம் இல்ல, நடக்க போற பை எலெக்ஷன்ல என்ன செவிக்க வைக்க போற பணம். அதை தடுக்க எவன் வந்தாலும் நான் எமன்டா. இன்னைக்குள்ள அந்த 14 கிராமத்துக்கு 75 லட்சம் கொண்டு போய் சேர்க்கிறேன். ஒரு 2 கான்செப்ட் அடிச்சிட்டு ஒரு வண்டி கேட்ட ஓடிட்டு நிக்காம போயிடுங்க சார். ஓடிட்டு போகுது வரைக்கும் நீ என்ன உறங்கிட்டு கிடந்தியா? எஸ் சார். நோ சார்.
என்னாச்சு பாருல, என்னாச்சு? அந்த பக்கம் பாருங்களேன். என்ன மாப்பிள்ள இங்க பாருல புல்லட். இது புல்லட்டா? இல்லங்க காட்டு. சுவாலிய முடிச்சு காட்டு பாக்க ஃபேக்டரிக்கு 10-15 வரை அனுப்பிவில. உசுரோட திரும்புவான்னு தெரியல மாப்பிள. இல்ல அனுப்பியா? எதுக்குல இப்ப எல்லாத்தையும் போன் பண்ணி வர சொல்லுது? இல்ல இது எந்த இடம் தெரியுமால? காட்டு பாக்கல. இப்ப என்ன இருக்கு? ஒருத்தர் இருக்கால, இந்த புல்லட் மாதிரி சின்ன பையதான், ஆனா ரிஸ்க். கையில சிக்கணும், சின்ன பண்ணமாக்கி விடுவான். யாருல அவன்? சிவாஜி தான் பாஸ்ல. அதே மாதிரி இவன் ஒஸ்தி தான் மாஸ்ல. குண்டு வண்டி டயர்ல குத்துச்சு. அவன் எங்க குத்துவான் தெரியுமால? குத்துனா சாதாரண குத்து இல்ல, கும்மா குத்து. அத நினைச்சாலே ஐயோ வந்துட்டாலே. அவன் எந்த பக்கம் வரான்னு போய் பாருங்க. பார்த்து சொல்லுங்களேன். என்னல இது? கையில எது கிடைச்சாலும் தூக்கி காட்டுருவியோ? நீ என்ன சுட்டேன்னு வை, 21 வருஷம் சைட்ல களிய மட்டுமே தின்னுட்டு கம்பி எண்ணணும். பொறவு உள்ள வச்சு மிதிக்குதோ மிதியில. குடும்பம் நடத்த முடியாத அளவுக்கு பிஞ்ச டவுசரா தான் வெளியே வரணும். சிந்திச்சு செயல்படுங்களே. ஆனா மாம சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே செயல்படுவோம்ல. என்னல தொண்டைக்குடியில எச்சு ஊற மாட்டேங்க. ஆனா மாம மனசு வச்சா ரத்தமே ஊறும்ல. ஏம்னா நான் கண்ணாடி மாறில. நீ என்ன பார்த்து சிரிச்சா சிரிப்பேன், முறைச்சா முறைப்பேன். நீ சுடணும்னு நினைச்சாலே சுட்டுவோம். இவன் மாதிரி பேசுன அவன் கண்ணு நம்ம கைக்கு வந்தா ஆளே காணா போயிட்டா. எல்லாம் ஒஸ்தி எங்க இருக்க? பாலா வெளியே கத்தாதுல வந்துருங்க போறான். ஓடிட்டாம்ல. வா ஏர்ல அவன் ஜிப்ல பணத்தை கொண்டு போயிருவோம். பணத்தை எடுத்துட்டு வாங்களே. மாடா போய் உள்ளியா. இவனுமே எங்க? அண்ணாச்சி எப்படி அண்ணாச்சி சத்தமே இல்லாம சாச்சி விட்டிய? சவுண்ட் ப்ரூஃப் போட்டிருக்கீங்களோ? ஒருத்தன் பாக்கி இருந்தானே, எங்க அவன்? ஐயோ சைலண்ட் அடிக்கிறியா? இப்ப வந்திருக்கா ரொம்ப வயலண்ட். இப்ப என்னடா பண்ண போற? மாப்பிள்ளைகளா இது வரைக்கும் பார்த்தது குஸ்தி ஃபைட். இனிமே மாமன் காட்ட போவது ஒஸ்தி ஃபைட்.
போன் அடிக்கி ரிங்டோன் நல்லா இருக்குல்ல, போயிட்டு முடிஞ்சத ஃபார்வர்ட் பண்ணுதியா? ஆடிட்டு இருக்கோம்ல, எதுக்குல டிஸ்டர்ப் பண்ணுத? இந்தா வீட்டுக்கு போல. ஏம்டா மேல போன? தூக்கி போல அப்படியே. மேல வர அப்படியே தூக்கி போல. மாட்டிக்கிடும். போல நான் பாத்துக்கிறேன். முடிச்சு தொலை. ஐயோ மாட்டிக்கிட்டல. எஸ்கேப். எங்க நேரத்துல வருது இம்பிட்டு பணம்? ரொம்ப கஷ்டப்பட்டு மண்ணள்ளி போட்டு சம்பாதிச்ச பணம் சார். யாரு வாயில? வாயில இல்ல சார், லாரில. ஆத்து மணல சுரண்டி ஆட்டைய போட்டதுன்னு சொல்லல. தீவடித்தலையா போன் அடிக்கல, எடுல. நீங்க ஆண்டில அதான் சார். சுத்தரிக்க எடுல, எடுவட்ட பயல. எடுத்துறேன் சார். யாருல போன்ல? அம்மா சார். அம்மாவா? ஆமா சார். அம்மாவை காக்க வைக்காதல, உடனே பேசு. மறக்காம அம்மாவை நான் கேட்டதா சொல்லல. சரி சார். இல்ல அம்மானோட தான் ஞாபகம் வருது சார். உங்க அம்மால பார்த்து கேட்கணும்ல, ஏம்மா அவனை இப்படி ஒரு திருடனா வளர்த்திருக்கியன்னு. அது முடியாது சார். ஏம்ல? அம்மா உசுரோட இல்ல சார். அதான பார்த்தேன், இருந்திருந்தா நல்லவனா அல்ல வளர்த்திருப்பா. இப்பவும் நான் நல்லதுதான் சார் பண்ணுவேன். சனங்களுக்கு பிரிச்சு கொடுக்கதான் சார் அந்த பணம். எலெக்ஷன்ல செய்க்கிறதுக்கு சனங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்குன்னு சொல்லல. அப்படின்னு சொல்லலாம் சார். ஓட்டுக்காக பணம் கொடுக்கறதும் தப்பு, வாங்கறதும் தப்பு. அதை விட பெரிய தப்பு பணத்தை வாங்கிட்டு ஓட்டே போடாம இருக்குது. இப்ப போடுதான் பாரு ஓட்டு. இதான் வசதி ஓட்டுமாவே. இதுக்கு தாப்ல முதல்ல சொன்னேன், இதான் கும்மாங்குத்து. வந்ததே லேட்டு, இதுல ஸ்லோ மோஷன் வேறயா? வாங்கடா. வெல்கம் முஸ்தி வேலன் போலீஸ் போர்ஸ். எஸ் சார். அவசர போலீஸின் பேரை வச்சுக்கிட்டு ஏம்ல எம்பிட்டு லேட்டு? வார வழியில லீக் ஆகி போச்சு சார். ஆயில் அல்லோலப்பட்டு அடிச்சு வாரத்துக்கு லேட் ஆகி போச்சு சார். டீசல் எல்லாம் வண்டி பாதியில நின்னு போச்சு சார். எல்லாருமா சேர்ந்து இருக்கிற சில்லறையெல்லாம் பிறக்கி போட்டு 1/2 லிட்டர் டீசல் ஊத்திட்டு அவசரமா கிளம்பி வந்திருக்கோம் சார். போலீஸ் எப்பவுமே கடைசியா வர்றதுக்கு இம்பிட்டு காரணம் இருக்கா? இன்சு டிபார்ட்மெண்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க, அப்ப நம்ம மேல இருக்க பயம் போயிடும். ஏற்கனவே அவனுக்கு நம்மள ரொம்ப கேவலமா நினைக்கிறானுங்க. இல்ல கேவலமானவன் சொன்னவனதான் ஞாபகம் வருது. ஓ மாமனார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கரெக்டா கேட்டீங்க, அவர் ரொம்ப கேவலமான வேலை தான் பாக்குறாரு. காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. அவனு ஓட்டானுல எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அக்யூஸ் தப்பா விட்டீங்களே சார். அவனவா எதுக்குல பணத்தை தான் புடிங்கியாச்சுலா. இருந்தாலும் அவங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தா ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமே சார். உனக்கு ப்ரமோஷன் தானே வேணும்? எஸ் சார். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரவுடிகளுக்கும் காட்டுப்பாக்கம் காவல்துறைக்கும் இடையே நடந்த மோதலில் கான்ஸ்டபிள் மாசானமூர்த்தி ரவுடிகளால் சுடப்பட்டார். பட்டப்பாயில போய் சொல்லுங்களே சார். உங்க மாசானமூர்த்தி உங்க முன்னால மாலை மாதிரி நிக்கிறேன் சார். வேற யாருக்காவது ப்ரமோஷன் வேணுமா? எனக்கு வேணா இன்சு, தோ இவனு 2 பேர் வேணா கொடுங்க. இதுக்கப்புறம் இவனை திருடின ஓடி துரத்தி புடிச்செல்லாம் ப்ரமோஷன் வாங்க முடியாது. குண்டடி பட்டு சீட் புடிச்சு வேணா வாங்கலாம் சார். கமிஷனர், ஐஜி, டிஐஜி இவங்க காலையெல்லாம் விழுந்து கிடைக்காத ப்ரமோஷன் உங்க கையால கிடைக்குது நினைக்கிற பொழுது ஐ அம் வெரி மச் ப்ரௌட் ஆஃப் யூ சார். அதான் அவார்டு வாங்கிட்டல, அப்புறம் என்ன அண்ணாந்து படுத்துன்னு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிக்கிற? பை பாடையா பரலோகம் போயிட போற? ஒண்ணு மட்டும் சொல்லுங்க சார். இன்சு இவன் அடங்க மாட்டான், இன்னொரு கையில சுட்டுருங்க இன்சு. நோ நோ நோ, நீங்க சாதாரண போலீஸ் இல்ல சார், ஒஸ்தி போலீஸ் சார். டேக் இட். வாங்குதம்ல இந்த காசை வச்சு 4 ஜீப் வாங்குத. இனிமே எதுவுமே பழசு இல்ல, எல்லாம் புதுசுதான்.